வணக்கம். என்னுடைய அருமை தம்பி கலைமகன் திரு எஸ் வெங்கடேசன் அவர்களை பற்றி அவர்கள் நடத்தி கொண்டு வருகின்ற பல்வேறு நற்காரியங்களை பற்றி சுருக்கமாக பேசுவதற்காக எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமை தம்பி வெங்கடேஷ், கலைமகன் வெங்கடேஷ் அவர்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ 2020 ஏப்ரல் மாதம் சரியாக ஒரு அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் என்கிற ஒரு அருமையான இயக்கத்தை ஆரம்பித்தார். இந்த இயக்கத்தின் பல்வேறு நோக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் கூர்ந்து கவனித்தால் ஒவ்வொரு பணியும் மக்கள் சேவைக்காக பயன்படக்கூடிய பணியாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக அவர் நம்முடைய பெரும்பாக்கத்திலே உன் தேடல் உன்னோடு என்ற ஒரு தலைப்பில் ஏறத்தாழ 200 குழந்தைகளுக்கு இலவசமாக படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கார். அவர் ஒரு பெரிய பணக்காரன் ஒன்றும் கிடையாது. அவர் சேவை செய்வது அவருடைய சக்திக்கு மீறி செய்திருக்கார்கள். பெரிய பணக்காரன் ஏதோ சேவை செய்வது ஒரு விஷயம் இல்லை. தான் மக்களுக்காக ஏதாவது செய்து ஆக வேண்டும் என்கிற ஒரு பரந்த நோக்கத்துடன் செய்து கொண்டு வருகிறார்கள். அண்மையிலே நம்முடைய பழைய ஒரு சேவை செய்வதில் ஒரு பெரிய சிறந்த ஒரு மனிதராக தோன்றிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் கூட MS உதயமூர்த்தி அவர்களுடைய பரிச்சயம் இவருக்கு இருக்கு. அவரும் இவருடைய சேவைகளை பார்த்து பாராட்டியிருக்கிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய தலைவர் முன்னாள் IPS அவர்கள் திரு கே அண்ணாமலை அவர்கள் இவருடைய தொண்டுகளை எல்லாம் பார்த்து அது அறியப்படாத அதிசய மனிதன் என்கிற ஒரு பட்டத்தை இவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு நிறைய ஆச்சரியமாகவும் ஒரு வியப்பாகவும் இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே எங்க பார்த்தாலும் ஒரு பயங்கர சீனாகாரங்களாலே உலகத்திற்கு பரிசாக ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு வியாதி, அதற்கு COVID-19 என்று பேர், 19 என்று. அந்த வியாதி எங்க வந்தாலும் கூட கஷாயத்தை, அது என்ன கஷாயம், அது நிலவேம்பு கஷாயத்தை பிரிவென்டிவா, அது வியாதி பரவாமல் இருப்பதற்காக எல்லாரும் நிறைய பேருக்கு அந்த நிலவேம்பு கஷாயத்தை எழுதி கொடுத்திருக்கார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த காலத்துல எல்லாம் மாஸ்க் வாங்குறது கூட பணம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய மாஸ்க் எல்லாம் வாங்கி கொடுத்து, இந்த அரசாங்கத்திற்கு எந்த அரசாங்கம் என்று பார்க்காமல் அந்த எந்த அரசாங்கம் இருக்கிறதோ அந்த அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்து பக்கபலமாக இருந்து அந்த கோவிட் வியாதி வேகமாக பரவாமல் தடுத்திருக்கிறார்கள். இதில் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோவிட் வியாதி என்பது நம்முடைய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் பெரிய பரவுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஏற்பட்டதுக்கு காரணம் நம்முடைய தம்பி வெங்கடேசன், கலைமகன் போன்ற நண்பர்களுடைய முயற்சி, வாலண்டரி ஃபோர்ஸ் தான் காரணம். அமெரிக்கா பொருளாதாரத்தில் நம்பர் 1, சீனா பொருளாதார நம்பர் 2, அதே மாதிரியாக ஐரோப்பா கண்டம், இந்த இடத்துல எல்லாம் அதெல்லாம் சின்ன பின்னமாகி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் பரவ விடாமல், உயிர் சேதம் ஜாஸ்தியாக ஏற்பட வாய்ப்பு தராமல் அந்த தொண்டு செய்திருக்கிறார்கள். மரம் நடுவது அது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. மரம் நடுவதன் மூலமாக இந்த மாசு கட்டுப்படுத்தப்படும். மாசு அந்த கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லுவார்கள், பொல்யூஷன் என்று சொல்லுவார்கள். நான் மந்திரியாக இருக்கும் போது அப்பதான் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு நான் தான் கொண்டு வந்தேன். பேராசிரியர் அன்பழகன் ஹெல்த் மினிஸ்டரா இருந்தார். அவர் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அது நாம் தனியாக செய்வோம் எல்லாம் சொல்லி இந்திரா காந்தியும் எல்லாரும் லெட்டர் எழுதினாங்க. அப்ப பிரைம் மினிஸ்டர் இதெல்லாம் பண்ணல. பிறகு புரட்சியர் MGR காலத்துல நான் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும்
அதே நேரத்தில் மாசு தடுப்பதற்கு ஒரு அமைச்சராகவும் இருந்து இந்த மாசு கட்டுப்பாட்டுக்காக சட்டத்தை கொண்டு வந்தவன். இது மாசு கட்டுப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு ஒரு முக்கியமான பரிகாரம் மரங்களை நடுவது. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லுகின்றேன். அவர் என்ன செய்கிறார் என்றால், தான் மட்டும் சமூக சேவை செய்தால் போராது என்று எங்கெங்கே யார் யார் சமூக சேவை செய்கிறார்களோ அவங்க எல்லாரும் புடம் போட்டு கண்டுபிடித்து ஒரு லிங்கேஜ் எல்லாம் அவர் செய்கிறதோட காம்ப்ளிமெண்டரி, அதற்கு இன்னும் கூடுதலாக. ஏனென்று 2 பேரும் ஒரே வேலை செய்தால் வேஸ்ட் ஆகிடும். ஆக யார் யார் என்ன செய்கிறார் என்று எங்கெங்கே சமூக சேவகர்கள் இருக்கிறார் என்று கண்டுபிடித்து அவர்களோட தொடர்பு கொண்டு சமூக சேவகர்களுடைய ஒரு சங்கிலியாக அவர் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு ஒரு மிக பிடிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஜாதி வேறுபாடு எனக்கு பிடிக்காது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட தலித் நம்முடைய உடன்பிறப்புகளுக்கு அவமானப்படுத்துவது, அங்கங்கே தொல்லைகள் கொடுப்பது என்னை மிகவும் சங்கடப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இப்போ கூட நம்ம வேங்க வாயில் அங்கெல்லாம் எல்லாம் நிறைய இடத்துல தவறுகள் நடந்து கொண்டு வருகின்றது. என்னுடைய வீட்டை பொறுத்தவரையிலே நாங்கள் யார் வந்தாலும் எல்லாம் ஒன்றாக வந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறோம். அது தலித் என்று இல்லை, நான் தலித்தோ எந்த ஜாதி என்று நமக்கு கிடையாது. யார் வந்தாலும் எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு அவங்க இந்த பிளேட் எல்லாத்தையும் என்னுடைய மனைவி தான் அதை வாஷ் பண்ணி அது வைக்கிறார்கள். அது என்னுடைய பழக்கம். ஏனென்றால் நான் ஒரு மருத்துவன் என்ற வகையில் சொல்லுகின்றேன். நமக்கு இருக்கிறது 5-6 குரூப் இருக்கிறது. A1 பாசிட்டிவ், O பாசிட்டிவ், AB இப்படின்ற இருக்கு பிளட் குரூப். அது ஒரு வன்னியருக்கு ஒரு குரூப்பு, முதலியாருக்கு ஒரு குரூப்பு, ஐயருக்கு ஒரு குரூப்பு, ஐயங்காருக்கு ஒரு குரூப்பு, தாழ்த்தப்பட்டவருக்கு ஒரு குரூப் என்று கிடையாது. அது எல்லாருக்கும் ஒரே குரூப்பு தான். அந்த பிளட் ரத்தம் வேறுபாடு, இந்த ஜாதி வேறுபாடை பார்க்காது. அது சயின்டிபிக். அந்த வகையிலே நம்முடைய தம்பி, நம்முடைய கலைமகன் வெங்கடேசன் அவர்கள் ஒரு பெரிய அளவில் இந்த எல்லா இடத்திலும் ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய இயக்கமாக ஜாதி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் ஒரே தாயினுடைய பிள்ளைகள் என்கிற அந்த கருத்துக்கு சொந்தக்காரராக இருந்து அதை நடத்தி கொண்டு வருகிறான். எனக்கு இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் நான் இன்னும் வேதனையோட சொல்றேன். நான் மிகவும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நேசிக்க கூடியவன். டாக்டர் அம்பேத்கரை பற்றி நிறைய நூல்களை நான் எழுதியிருக்கின்றேன். அவருடைய வரலாறு நான் இங்கே கீழ்பாக்கு மருத்துவமனையில் மாணவனாக இருக்கும் போதே அவர் அங்கு சட்டசபைக்கு சாசன சபையில் செய்த சேவையை எல்லாம் பார்த்தவன். ஆகவே அவர் ரொம்ப மனசு நொந்து இருந்தார்கள். இந்த ஜாதி பேதத்தை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் அவர். ஆகவே இப்ப டாக்டர் அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் அவர் ஒருவேளை அவருடைய பார்வை இந்த நம்முடைய கலைமகன் வெங்கடேசன் மீது விழுந்திருந்தால் அவரை விட்டிருக்க மாட்டார் இவரை என்று நான் நினைக்கின்ற அந்த அளவிற்கு ஜாதி பேதமற்ற இந்த எல்லாரும் ஒன்று என்கிற இந்த ஒரு அற்புதமான சமுதாயம் நம் நாட்டிற்கு தேவை என்பதற்காக இரவும் பகலாக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இந்த நான் போர் படை என்று சொன்னால் தவறாக நினைக்க கூடாது. இந்த நல்ல காரியத்திற்காக அந்த போர் படையும் அதற்காக அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவருடைய பணிக்காக நீடடி வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். நிறைவாக கூறுகையில் நம்முடைய அன்பிற்குரிய தம்பி கலைமகன் வெங்கடேசன் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொண்டு எப்படி என்றால், ஜாதி மத இன வேறுபாடை எல்லாம் தாண்டி அத்தனை பேருக்கும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பயன்படக்கூடிய அளவிற்கு நற்காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள் என்பது மிகவும் போற்றத்திற்குரியது என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே தொண்டு நீடழி வாழ்க, நல்ல வரையிலே இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டும். நான் இந்த நேரத்தில் எல்லாரையும் கேட்டுக்கொள்வது, யார் யார் இதை நான் பேசுவதை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நான் வேண்டுவது,
நம்முடைய தம்பி கலைமகன் வெங்கடேசன் செய்து கொண்டு வருகின்ற தொண்டு இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர வேண்டும் என்றால் உங்களால முடிந்த அளவிற்கு அவர்களை ஊக்கப்படுத்தி அவர் உழைப்புக்கு எந்த அளவுக்கு 24 மணி நேரமும் உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனிதன். அவரை புரோத்சாகப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவரை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் கேட்டுக்கொண்டு, அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் அதனுடைய நிறுவனர் என் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் பாடுபடுவதை எல்லோரும் பார்த்து மிகவும் வியப்பத்துடன் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதனை எல்லோரும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்தமைக்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.